தோட்டம் வந்து ஆரம்பத்தில் வந்து இந்த தோட்டத்துக்கு பேர் வந்து வாடாமல்லி தோட்டம். அதாவது ஏறக்குறைய 1940 வந்து தோட்டத்துக்கு வந்து வாடாமல்லி தோட்டம். வாடாமல்லி தோட்டம் தமிழ்ல. அது பிறகு வந்து வெள்ளக்காரன் தோட்டம் எடுத்த பிறகுதான் வந்து இதுக்கு வந்து முக்கியமான பேர் இடப்பட்டது. அது 71 வெள்ளம் வரும்போது கூட வந்து இங்க வெள்ளம் தண்ணி கொஞ்சம் கூட வரல. அப்படி உயிர் மட்டும் இது முக்கியமான பேர் வச்சாங்க. இன்னைக்கு அப்ப முக்கியமான வச்ச பேர் தான் வந்து இன்னைக்கு வந்து ஸ்டேடியம் முக்கியஜல் இருக்குது, கால்ஃப் கோர்ஸ் முக்கியஜல் இருக்குது எல்லாம். ஆனா இதே எஸ்டேட்டோட சேர்ந்த எஸ்டேட் தான் பக்கத்துல கிண்டாரா எஸ்டேட் இருந்துச்சு. அந்த எஸ்டேட்ல வேலை செஞ்சுட்டவங்களுக்கு அங்கேயே 25,000 வரைக்கும் வீடு கட்டி கொடுத்தாங்க. இப்ப அந்த வீடு ஒரு சொல்றாங்க. இப்ப இந்த இடத்துல வந்து என்ன ஒரு நாள் ஓடி போச்சுன்னு சொன்னா, எஸ்டேட் வெளியா வாங்கணும்னு எங்களை பாதுகாக்கிறேன்னு சொன்னதுல நாங்க பாதி மெய் மறந்து போயிட்டோம். அடுத்தாப்புல அப்போ நம்ம வந்து இந்த நம்மளுக்கு இங்க ஒரு வீடு கேட்கணும், அப்பெல்லாம் இந்த கிட்ட சும்மா தானுங்களை கிடந்துச்சு, நமக்கெல்லாம் ஒரு வீடு கேட்கணும் போகணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் இல்லை. Same people, same estate, same management. One group of people have got terrace houses and settled, very well settled, and these people will be left out. See, that is what they see the comparison. Okay. Same management, same owner, everything, and they were more or less broke down at the same time. The plantation was brought over. I see. That community, that group of people have got were properly settled, as a community with terrace houses and all that. According to them, that parcel of land was bought for property development. So the property developer Build them terrace houses and settle them as a community there itself. I see. Whereas these people were just left here and forgotten because this was taken over by the government, by the federal government. I see. And they just completely ignored them and left them. Now they are saying that these are illegal squatters, Tanaharam and this and all that, which they are very much, upset, very much angry about the whole this thing is how they can be classified like that. I think that man just now when he explained, I was born here, my parents came here, and we are not like illegal immigrants or people who just fled and illegally staying here. We are not, and this is I think more so these people are more hurt because of the comparison that they see. One group of people have got proper settlement houses, and here they have not. வந்து இதை வந்து அதாவது கோலம் மாநகர் மன்றம் வந்து இதை வந்து இன்னைக்கு வந்து தோட்டம் இல்லை, இது வந்து புறமுக்கு வாசிகள் வாழ்ற இடம் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால நாங்க வந்து இந்த தோட்டத்து மக்களாகி நாங்கள் வந்து இது வந்து தோட்டம் தான் வந்து நாங்க வந்து அரசாங்கம் நிறுவனம் பண்ணணும். நிறுவனம் பண்ண பிறகுதான் எங்களுக்கு வந்து தோட்டங்கள் கிடைக்க வேண்டிய எல்லா சேவையும் கிடைக்கும் நினைக்கிறேன். ஏமா கம்பத்துங்க இந்த மாதிரி எப்படி பெருசியா இருக்கும், அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு ஒண்ணுமா இருக்குமே. இங்க பாருங்க எவ்வளவு ஒழுங்கா விட்டுருக்க அந்த காலத்துல போயிட்டு ஆகணும். அதனால நாங்க கூட வாடகை கட்டிக்கிறோம், எங்களுக்கு வீடு கொடுத்துட்டு எங்களுக்கு வாடகை வீடு வேண்டாம், சொந்தமாக வீடு ஒன்று கட்டிக்கிட்டு இருக்கிறோம். அதான் இப்போ வாடகை கட்டிட்டு இருக்கிறோம்.